மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. பியூர் சினிமாவின் சினிஃபைல்ஸ்க்காக நான் உங்கள் சாய் விஜேந்திரன். நம்ம ஏற்கனவே 4 பகுதி ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் பற்றி பார்த்துட்டோம். இது பகுதி 5. இதுவரையிலும் பார்த்தீங்கன்னா நம்ம கேரக்டர்ஸ்னால் என்ன, பிளாட்னா என்ன, ஸ்டோரி வேர்ல்டுனா என்ன, கேரக்டர்லேயே பார்த்தீங்கன்னா இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படின்னா என்ன, அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கான ஸ்டோரிஸ் எப்படி பில்ட் பண்ணுறது, அப்புறம் என்னுடைய ஐபிசி டிஆர் அப்படின்ற ஒரு கதை சொல்லி அதோடைய மாடல் பற்றியும் நம்ம இதுவரையிலும் பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்கில் இருக்கக்கூடிய ரைட்டர்ஸ் பிளாக், இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் இருக்கக்கூடிய வகைகள்லாம் என்னென்ன, இதெல்லாம் நம்ம இதுவரையிலும் பார்த்துருக்கோம். இன்னும் நம்மளுடைய ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் வீடியோஸில் இதை பற்றி இன்னும் ஆழமாக நம்ம பார்க்கலாம். அதாவது ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் அப்படின்றது ரொம்ப எளிமையான விஷயம் அப்படின்றது தான் எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க. ஆமாம், அது எளிமையான விஷயம்தான். எல்லாராலையுமே எழுத முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், எல்லாராலையுமே எழுத முடியும். இதை பற்றி பழைய காணொளிகளில் நான் நிறைய பேசியிருக்கேன். ஆனால் இதற்கான ஒரு பாண்டித்துவம் இருக்கு இல்லையா, இதற்கான ஒரு படிப்பு அப்படின்னு இருக்கு. இது ஒரு டிகிரி மாதிரி, ஒரு டிப்ளமா மாதிரி, அந்த மாதிரியான ஒரு படிப்பு நான் சொல்லலை. நீங்கள் ஒரு திரைத்துறையில் ஒரு இயக்குனர்கிட்ட உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த குரு கிட்டேருந்து நீங்கள் என்ன கற்றுக்குறீங்க, அதுவும் ஒரு படிப்பு தானே. அது மாதிரி நீங்கள் ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில், ஒரு ப்ரைவேட் காலேஜில் நீங்கள் டிகிரியோ டிப்ளமாவோ பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதை பற்றி நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ ஒரு ஸ்க்ரீன் பிளே அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் ஆழமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் டே இன் அண்ட் டே அவுட் 24 மணி நேரமும் இதை பற்றின சிந்தனையில் தான் நீங்கள் இருக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஒரு அலைவரிசையில் சேரணும். அந்த அலைவரிசையில் சேரும்போது தான் நமக்கு ஸ்க்ரீன் பிளே சார்ந்த தரவுகள்லாம் நம்முடைய மனதுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போது ஸ்க்ரீன் பிளே நம்ம எழுதணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, தினமும் அட்லீஸ்ட் ஒரு சீனாவது நீங்கள் எழுதுங்க, இல்லை ஒரு பக்கமாவது எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றியும் நம்ம நிறையா பேசியிருக்கோம். ரேண்டம் ரைட்டிங் அப்படின்னு பேர். நீங்கள் எதை பற்றியும் சிந்திக்க வேணாம். நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதை பற்றி கூட நீங்கள் எழுதலாம். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு டீ கடையில் போய் டீ வாங்கி குடிக்கிறீங்க. அந்த டீ கடையோட அட்மாஸ்பியரில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பதிவு செய்யலாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க, அந்த கல்யாணத்தில் என்னென்ன நடக்குது அப்படின்ற அந்த நிகழ்வுகள்லாம் நீங்கள் பதிவு செய்யலாம். இப்படி நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரும்போது ஒவ்வொரு நிகழ்வுக்கு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோர்வையாக சில விஷயங்கள் கிடைக்கும். அதாவது முரணும் கிடைக்கலாம், கான்ஃப்ளிக்ட் அதுவும் கிடைக்கலாம், இல்லை உங்களுக்கு சந்தோஷமான சம்பவங்களும் அதுலேருந்து கிடைக்கலாம். ஸோ அதை நம்ம பேஸாக வச்சு, ஒரு கதை கருவாக வச்சு நம்மளால் ஒரு பெரிய திரைப்படத்தை உருவாக்க முடியும் அப்படின்றது தான் என்னுடைய கூற்று. இப்போது ஸ்க்ரீன் பிளேயில் பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் எப்படி இந்த பாண்டித்துவம் அடைந்தார்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, தினமும் அதை பற்றி தான் சிந்திச்சிட்டு இருப்பாங்க. இப்போ நீங்கள் இன்னைக்கு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா குறைந்தது ஒரு 2 வருடம் நீங்கள் ஸ்க்ரீன் பிளேக்கு மட்டும் டெடிகேட் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் 2 வருடத்துக்கு அப்புறம் இதில் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பர்டிசம், பாண்டித்துவம் உங்களுக்கு கிடைக்கும். என்ன சார் 2 வருஷத்தில் இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கேரக்டர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே அந்த கேரக்டருடைய நீள அகலத்தை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 1 வருடம் ஆகுன்றது தான் என்னுடைய கூற்று. இந்த 1 வருடமே பத்தாது. இப்போது தியரிட்டிக்கலாக நமக்கு என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரியல் வேர்ல்டில் நம்ம அவங்களெல்லாம் தேடி போக வேண்டியதாக இருக்குது. அப்படி தேடி போக போக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நம்ம எழுதுனது, நம்ம படித்தது எல்லாமே உண்மையான இந்த உலகத்தில் இருக்குது. அப்போ இந்த உலகத்திலேருந்து சினிமா உலகத்துக்குள்ளே அந்த கதாபாத்திரங்களை கொண்டு போகலாம் எளிமையா அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அப்போது கதாபாத்திரங்களை மட்டுமே படிக்கிறதுக்கு நமக்கு குறைந்தது 1 வருடம் தேவை அப்படின்னா, இந்த திரைக்கதை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கடல். கதை கண்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க யாருமே இல்லை அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஆனால் இந்த திரைக்கதையை சார்ந்த பாண்டித்துவம் அடைகிறாங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் என்னென்ன தவறுகள் செய்யக்கூடாது அப்படின்றது நல்லாவே தெரியும்.
அந்த தவறுகள் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கே நமக்கு குறைந்தது ஒரு 2 வருடம் தேவை. அதனால திரைக்கதை நீங்க கத்துக்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ் நம்மளுடைய போன காணொளிகளில் நம்ம எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்போ இந்த ஸ்டோரி வேர்ல்டு அப்படின்றத நம்ம எங்க இருக்கு, அதை வந்து நம்ம எப்படி படைக்கணும், அவதார் பத்தி கூட போன காணொளிகளில் சொன்னேன். ரொம்ப சிம்பிளா நீங்களே வந்து ஒரு ஸ்டோரி வேர்ல்டை வந்து உருவாக்கலாம். உதாரணத்துக்கு நீங்க உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா, அந்த கோவில் வாசல்ல வந்து பூ கட்டுற பூக்காரம்மா உட்கார்ந்துருப்பாங்க. நீங்க புதுசா ஒரு கோவில் வந்து கட்டி திறக்கிறாங்க அப்படின்னாலுமே உடனடியாகவே வந்து அங்க எங்க இருந்து யார் வராங்கன்னு நமக்கு தெரியாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பூக்காரமா புதுசா முளைப்பாங்க. அப்படின்னா ஒரு ஸ்டோரி வேர்ல்டு உருவாகும் போதே அது வந்து ஆத்தென்டிகேட் பண்ற மாதிரி, அது சரிதான் அப்படின்னு சொல்ற மாதிரி அதுக்கோட சூழலும் வந்து கூடவே உருவாகிட்டு இருக்கு. இப்போ ஒரு ஜிம் புதுசா திறக்கிறாங்க அப்படின்னா அந்த சுற்று வட்டாரத்துல இருக்கிறவங்க எல்லாம் சரி இந்த மாதிரி ஒரு இடத்துல ஜிம் இருக்கு, நம்மளுடைய உடலை வந்து நம்ம பேணி காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு மெம்பர்ஷிப் எடுத்துட்டு வராங்க. அப்போ நீங்களே உங்களுடைய கண்ணுக்கு முன்னாடியே ஒரு உலகம் உருவாவதை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க தினமும். அதை நீங்க வந்து டாக்குமெண்ட் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். இந்த டாக்குமெண்ட் பண்றதுக்கு தான் நமக்கு வந்து குறைந்தது 2 வருட காலங்கள் தேவை. அப்ப ஸ்டோரி வேர்ல்டுக்கே இவ்வளவு விஷயங்கள் வந்து நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. கேரக்டர்ஸ்க்கு வந்து இவ்வளவு விஷயங்கள் பார்க்க வேண்டியதா இருக்கு. பிளாட் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது அது இன்னும் ஒரு பெரிய மைல்ஸ்டோன். அப்புறம் வந்து ஸ்டோரி டெல்லிங் பேட்டர்ன் அப்படின்றது இருக்கு. இதுவும் வந்து நமக்கு ஒரு பெரிய மைல்ஸ்டோன். இப்ப இதெல்லாம் வந்து நம்ம கத்துக்கிட்டு தினமும் இது சார்ந்த நம்ம கதைகளை வந்து நம்ம எழுதி பார்த்து எது சரியா இருக்கு, எது தவறா இருக்கு, எதை நீக்கி நம்ம அதை வந்து சரிப்படுத்திக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்கே நமக்கு வந்து அதிகமான கால நேரம் ஆகும். அப்போ இது வந்து காலத்தே பயிர் செய் அப்படின்ற மாதிரி நம்ம இன்னைக்கு வந்து பயிரிடுறோம், அது வந்து ஒரு 6 மாதம் கழித்து ஒரு அறுவடை பண்ற மாதிரி, ஒரு 3 மாதம் கழித்து அறுவடை பண்ற மாதிரி திரைக்கதையை வந்து நீங்க வந்து அதை வந்து நீங்க ஆளணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா குறைந்தது 2 வருட காலங்கள் வந்து இதுக்காகவே நீங்க வந்து டெடிகேட் பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய இது. இப்போ ஃபிலிம் இன்ஸ்டியூட்ஸ் வந்து நிறைய இருக்கு. அதே மாதிரி பிரைவேட் காலேஜஸ்லயும் வந்து ஸ்கிரீன் பிளே பத்தி கற்றுக் கொடுக்குறாங்க. இருந்தாலும் நீங்க ஒரு ஃபிலிம் டைரக்ஷன் கோர்ஸ் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள ஸ்கிரீன் பிளே தான் முதல்ல சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா ஸ்கிரீன் பிளே அப்படின்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஆடிட்டரி ட்ரைட், அதாவது ஒலி சார்ந்த விஷயங்கள், விஷுவல் சார்ந்த விஷயங்கள் தான் ஃபிலிம் டைரக்ஷன் அப்படின்றது. அப்போ நீங்க ஸ்கிரிப்டை வந்து 2 வருஷ காலமா நீங்க வந்து இப்படி எழுதணும் இப்படி எழுதக்கூடாதுன்னு தெரிஞ்சு வச்சிட்டு இருக்கும்போது ஃபிலிம் டைரக்ஷன் அப்படின்றது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த கதையை நான் என்னுடைய பாணியில இப்படி நான் எடுக்கிறேன் அப்படின்றது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அதுக்கு நீங்க தனியா ஒரு கால நேரம் நீங்க வந்து ஒதுக்க வேண்டியதா இருக்கும். அது வந்து நீங்க வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து பார்க்கலாம், இல்லை ரீல்ஸ் எடுத்து பார்க்கலாம், இல்லை வந்து ஒரு வீலாக் எடுத்து பார்க்கலாம். அப்படி பார்த்து தான் நீங்க ஃபிலிம் டைரக்ஷனை வந்து கற்றுக்க முடியும். அந்த ஃபிலிம் டைரக்ஷனுக்குள்ள தான் ஃபிலிம் கிராமர் இருக்கு, சரிங்களா? இப்போ இந்த ஆடிட்டரி ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்க்ரீன் பிளே மெத்தட் இருக்கு இல்லையா, இது யார் எங்க கற்றுக் கொடுத்தாலும் குறுகிய காலத்தில் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. சில காலேஜஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிறதே ஒரு 2 வார கோர்ஸாக தான் இருக்கு. சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் ஸ்க்ரீன் பிளே, அதுக்கப்புறம் 9 மாதம் வந்து ஃபிலிம் டைரக்ஷன் அப்படின்னு இருக்கு. ஸோ இது வந்து என்னை பொறுத்தவரையிலும் வந்து ஸ்க்ரீன் பிளே அப்படின்றது அதுக்கு தனியாக 1 வருட காலம் 2 வருட காலம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டிப்ளமா படிப்போ இல்லை அதுக்கு ஒரு பட்டய படிப்போ நம்ம 3 வருஷம் கூட கொடுக்கலாம். பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் இன் ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் அப்படின்னு கூட கொடுக்கலாம். ஏன்னா இதில் வந்து அவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஸ்டோரி வேர்ல்டு வந்து ஒன்று உருவாக்குறோம், கேங்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி வேர்ல்டை உருவாக்குறோம். ஆனால் கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான கேரக்டரை வந்து அதில் போட முடியும்? நம்மளுடைய கேரக்டர் மேட்டர்ஸ் புக்கில் வந்து 60,000 அதுக்கு மேலே கதாபாத்திர நிறங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான கேரக்டர் வந்து இதில் சூட்டபிளாக இருப்பார்? இப்போ கோயிலில் பூஜை பண்ணுற ஒரு பூஜாரி இருக்காரு,
அவர் இந்த கேங்ஸ்டர் கதைக்குள்ளார எப்படி நம்ம ஃபிட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அது ஒரு பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் தான். இந்த மாதிரி 60,000க்கும் மேற்பட்ட பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் பத்தி நான் சொல்றேன். சரிங்களா? இப்ப இதை பத்திலாம் நம்ம ஆராய்ச்சி செய்யறதுக்கே நமக்கு வந்து சில வருட காலங்கள் தேவை. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போறோம், திரைப்படங்களை பார்க்குறோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய இந்தியாவிலேயே தயாரிக்கக்கூடிய திரைப்படங்களையும் வந்து நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் வந்து நம்ம பகுப்பாய்வு, அதாவது அனாலிசிஸ், இதெல்லாம் செஞ்சு இதுல இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ் எல்லாம் என்னென்ன, இதெல்லாம் நம்மளுடைய கதைகள்ல வந்து செய்யணுமா செய்யக்கூடாதா, அப்ப ஜானர் வெர்சஸ் கேரக்டர், அப்புறம் வந்து ஜானர் வெர்சஸ் ஸ்டோரி வேர்ல்டு வெர்சஸ் கேரக்டர், இப்படிலாம் நம்ம வந்து பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் போட்டோம்னாலே நமக்கு வந்து லட்சங்களுக்கு மேல நமக்கு வந்து ஸ்டோரி நெரேட்டிவ் கிடைக்கும். அப்ப இவ்வளோ விஷயங்களையும் வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா லட்சங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாம், சில 100 நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஒவ்வொரு திரைக்கதை எழுத்தாளர்களுக்கும் ஒவ்வொரு ஜானர் வந்து பார்த்தீங்கன்னா லாவகமாக வரும். இப்போ எனக்கு வந்து மிஸ்ட்ரி த்ரில்லர் லாவகமாக வருது அப்படின்னா மற்றவங்களுக்கெல்லாம் இப்போது ட்ராமா நல்லா வரலாம், ரொமான்ஸ் நல்லா வரலாம், ஆக்ஷன் நல்லா வரலாம். ஸோ அவங்களுக்கு என்னென்ன ஜானர்ஸ் நல்லா வருதோ அதில் என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் இருக்குது, என்ன கேரக்டர்ஸை உள்ளே கொண்டு வரலாம், வெளியில் கொண்டு போகலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம ஆய்வு செய்கிறதுக்கே நமக்கு 1 வருட காலங்கள் மேலே ஆகும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஸ்க்ரீன் பிளே அப்படின்றதுக்கு நம்ம குறைந்தது 2 வருட காலங்கள் வந்து நம்ம ஒதுக்கணும்னா தான் இந்த ஜானர் பேஸ்டு கேரக்டர்ஸ் என்ன, ஜானர் பேஸ்டு ஸ்டோரி வேர்ல்டு என்ன, ஜானர் பேஸ்டு பிளாட் ஸ்ட்ரக்சர் என்ன, இப்படிலாம் நம்ம வந்து எழுதி பார்த்து அதில் வந்து நம்ம பாண்டித்துவம் அடையலாம். ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங், ஸ்கிரிப்ட், இது வந்து எல்லாருக்குமே தேவை அப்படின்றது போன காணொலியில் தான் நான் வந்து சொல்லியிருந்தேன். இப்போ கணவன் மனைவி கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் சரி, அப்பா மகள்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் சரி, வீட்லேயும் சரி, நம்முடைய அலுவலகத்துலேயும் சரி, நமக்கு ஸ்கிரிப்ட் தேவை. நம்ம ஸ்கிரிப்டை சரியாக நம்ம பேச நமக்கான தேவைகள் வந்து பூர்த்தி ஆகும். அந்த மாதிரி இந்த 24 கிராஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா சினிமா துறையில், அந்த 24 கிராஃப்டில் இருக்கிறவங்களுக்கும் ஸ்கிரிப்ட் பற்றின அறிவு வந்து தேவை. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு கல்லூரியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அங்கே அனிமேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அனிமேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அலைட் சப்ஜெக்டாக ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் வந்து கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வந்து ஸ்க்ரீன் பிளேயில் காமிக்கலை. அவங்க வந்து சார் வந்து எனக்கு ஏதாவது சாஃப்ட்வேர் காமிங்க, சாஃப்ட்வேரில் டெமோ பண்ணணும், எப்படி வந்து சாஃப்ட்வேரில் அவங்க கேரக்டர்ஸ் உருவாக்குறது, இதை பற்றி தான் வந்து என்கிட்ட அந்த 2 வாரமும் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் அவங்கள வந்து ஒரு சிறுகதையை எழுத வைக்கணும் அப்படின்ற முனைப்பில் ஒரு 2 சிறுகதையை வந்து அந்த 2 வாரத்துக்குள்ளே எழுத வச்சுட்டேன். அந்த 2 வாரத்துக்கு அப்புறம் இந்த காலேஜில் வந்து மேனேஜ்மெண்ட்டில் வந்து ஒப்பீனியன் கேட்பாங்க, இந்த ப்ரொஃபஸர் எப்படி எடுத்தார் அப்படின்ற மாதிரி ஒப்பீனியன் கேட்பாங்க. அப்போ நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் அப்படின்றது அனிமேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கருத்தை சொன்னாங்க. இதே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் இயர்லேருந்து 3rd இயர் போகும்போது அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. அந்த ப்ராஜெக்ட் எப்படின்னா, அவங்க வந்து கேரக்டர்ஸை வந்து ஸ்டில் கேரக்டர்ஸாக உருவாக்கிட்டு இருக்காங்கல்ல. இப்போ வந்து டேபிள், சேரு, அப்புறம் வந்து பூனை, யானை, இந்த மாதிரிலாம் வந்து அனிமேஷனில் உருவாக்கிட்டு இருந்தாங்க. 3rd இயர் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கான அனிமேஷன் வீடியோ அவங்க பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. அப்படி கொடுக்கும்போது என்ன செய்யணும் அப்படின்றதுல அவங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்குது. நான் யானையை உருவாக்கிட்டேன், இப்போ யானையை என்ன பண்ணுறது, இப்போ பூனையை உருவாக்கிட்டேன், பூனையை என்ன பண்ணுறது, இப்போ ஒரு டேபிள் சேர் இதெல்லாம் இருக்குது, இந்த டேபிள் சேரில் யாரை உட்கார வைக்கிறது, உட்கார வச்சா என்ன பேசுறது, இந்த இடத்துல வந்து அவங்க மாட்டிக்கிட்டாங்க. இப்போ வந்து மறுபடியும் வந்து மேனேஜ்மெண்ட்டில் வந்து என்னை கூப்பிட்டு நீங்கள் வந்து அவங்களுக்கு ஸ்க்ரீன் பிளே கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் வந்து அவங்களுக்கு அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றதே தெரிஞ்சது. இப்போ ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அனிமேஷன் வீடியோஸில் இப்போ ஃப்ளோன்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து ஆஸ்கர் லெவலில் நாமினேட் ஆகி அது வெற்றி பெற்றது. அதில் வந்து உங்களுக்கு ஒன்லி அந்த கேரக்டருடைய மூமெண்ட்ஸு, எமோஷன்ஸு, அதோட ஆக்ஷன்ஸு இவ்வளோ தான் இருக்கும். ஆனால் அதெல்லாம் பண்ணுறதுக்கே உங்களுக்கு பேப்பரில் இதெல்லாம் எழுதியிருக்கணும் இல்லையா. இப்போ ஒரு 7 பேர் கொண்ட குழு வந்து அதை உருவாக்குறாங்க அப்படின்னா, பூனைன்னா என்ன மாதிரியான பூனை, அது என்ன நிறத்தில் இருக்கும், அது எப்படி நடக்கும்,
ஓடுமா, ஆடுமா, பாடுமா, அது என்ன செயல் செய்யும், எப்போ செய்யும், இதெல்லாம் வந்து குழப்பம் இல்லாமல் அவங்க பேப்பரில் போட்டதுனால தான் அவங்களால ஆஸ்கார் கதவுகளை தட்டி அதை ஜெயிக்க முடிஞ்சது. இந்தியாவிலும் பார்த்தீங்கன்னா பல 2D 3D அனிமேஷன் திரைப்படங்கள் வந்து நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கு. அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் அடிப்படையில் தான் அவங்க வந்து நேஷனல் அவார்டு கூட வாங்கியிருக்காங்க. ஸோ வருடம் வந்து அனிமேஷன் திரைப்படங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் அவார்டு வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோன்றது இங்கே பல பேருக்கு தெரியாது. அப்போது அந்த நேஷனல் அவார்டு வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு அனிமேஷன் திரைப்படம் எடுக்கிறோம் அப்படின்னா அது பேப்பர்லேருந்து தான் வந்திருக்கும். ஒவ்வொரு சீனும் அனிமேஷனில் எப்படி நடந்திருக்கு, கதாபாத்திரங்கள் எப்படி இருந்திருக்கு, அந்த கதாபாத்திரங்கள் எப்படி நடக்குது, ஒரு பாத்திரம் மாதிரி இன்னொரு பாத்திரம் வந்து நடக்கக்கூடாது, நடிக்கக்கூடாது, அந்த சூழலுக்கு இயங்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் பேப்பரில் இருந்ததுனால மட்டும்தான் அவங்களால ஜெயிக்க முடிஞ்சது. இப்போ ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல கதவுகள் வந்து திறந்திருக்கு அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்கை நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கேம் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துறை இருக்குது. அந்த துறையில் உங்களுக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டராக எழுத வாய்ப்பு கிடைக்கும். அதாவது ஒரு 100 பேர் இருக்காங்க, 100 சோல்ஜர்ஸ் இருக்காங்க, அவங்க 2 அணியாக பிரிஞ்சிருக்காங்க. அவங்க வந்து ஒரு உலகத்தில் இருக்காங்க, அனிமேஷன் சார்ந்த ஒரு உலகத்தில் இருக்காங்க. என்ன மாதிரியான துப்பாக்கியை பயன்படுத்துகிறாங்க, எப்படி அதை குண்டு வெடிக்க வைக்கிறாங்க, யார் எப்போ எப்படி வந்து அவங்கள கொல்றாங்க, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டட் கேம். சரிங்களா? ஸோ நீங்கள் போயிட்டு அங்கே ஒவ்வொரு லெவல் நீங்கள் ஜெயிக்க இன்னொரு லெவலுக்கு நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. அடுத்த லெவல் போகும்போது முதல் லெவலில் இருந்த ஆயுதங்கள் வேறையாக இருக்கும், 2வது லெவலில் வேறு ஆயுதங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பாயிண்ட்ஸ் அதிகமாக வாங்க உங்களுக்கு புது மாதிரியான ஆயுதங்களை வாங்குறதுக்கு, புது மாதிரியான நட்புகளை வாங்குறதுக்கு உங்களுக்கு அனுமதி அளிக்கப்படும். இது எல்லாமே வந்து பேப்பர்லேருந்து போகிறது. இன்னொரு கான்செப்ட் இப்போ என்ன முளைச்சிருக்கு அப்படின்னா, யூடியூப்ல சாதாரணமாக தொடங்கப்பட்ட சில அறிவியல் சார்ந்த சேனல்ஸ் எல்லாமே வந்து இன்னைக்கு பெரிய லெவலாக போயிட்டுருக்கு. ஸோ அவங்களுக்கு வியூஸ் அதிகமாக வர ரெவென்யூஸ் அதிகமாக வர அடுத்தது வந்து இந்த ஸ்கிரிப்ட் சார்ந்து அறிவியலை வந்து அவங்க சொல்லணும்னு நினைக்கிறாங்க. இப்போ ஓப்பனாகவே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க சில யூடியூப் சேனல்ஸ். என்னென்னா, நாங்கள் அறிவியல் சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு யூடியூப் சேனல். நாங்கள் வந்து இதுக்கு வரையில என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, எங்கள் மனதுக்கு வந்தது எல்லாமே வந்து நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ நாங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறோன்னா, எப்போ முன்னுரை கொடுக்கணும், அதுக்கேற்ற காணொலி எப்போ வரணும், எப்போ அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போகணும், அதுக்கேற்ற காணொலியை எப்போ ப்ரிப்பேர் பண்ணணும், எப்போ முடிவுரை கொடுக்கணும், இதோடைய கால அளவு எப்படி இருக்கணும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பதிவு போட்டிருக்காங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.